ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாவலன் சமையலறை. நம்ம நாவலன் சமையலறையில் நான் ரொம்ப நாளாக எந்த வீடியோவுமே அப்லோட் பண்ணல. ஓகே, இப்போ இந்த 2021 நம்ம சேனலில் போடக்கூடிய ஃபஸ்ட்டு வீடியோ, ரொம்ப நாளுக்கு அப்புறமா போடக்கூடிய வீடியோ ஆனதுனால ஒரு ஸ்பெஷல் பிரியாணி நம்ம எல்லாருக்காகவும் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ஒரு ஸ்பெஷல் பிரியாணி பண்ணேன். அது கிரில் சிக்கன் பிரியாணி. ஒரு ஃபுல் சிக்கனை அப்படியே கிரில் பண்ணிவிட்டு நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு ஸ்னோ டே இது. இங்கே நல்ல ஸ்னோ, மைனஸில் தான் இருக்குது. ஃபுல்லாக டெம்பரேச்சர் பயங்கர ஸ்னோவாக இருக்குது. அந்த நாள் தான் நான் இந்த பிரியாணி பண்ணேன். ஸோ சுட சுட இந்த ஸ்னோவில் பிரியாணி சாப்பிட்டது ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த குளிரில். சரி, வாங்க வீடியோவில் போகலாம். எப்படி இந்த பிரியாணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரியாணியோட இன்க்ரீடியன்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் தெளிவாக மெஷர்மெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் அதை கூட பார்த்துக்கலாம். முதல்ல கிரில் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அரிசியில் தான் பண்ண போகிறேன். அதுக்காக நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். பாருங்கள், இதை இந்த மாதிரி முதல்ல கிரில் பண்ணுறதுக்காக அங்கங்கே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்ததாக இதுக்கான மசாலா தயார் பண்ணிடலாம். அதுக்காக 1 இன்ச் இஞ்சி, அப்புறமா ஒரு 5 பூண்டு, இதை 2 பச்சை மிளகாய் சேர்த்து ரொம்ப மைய அரைச்சிக்காமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். அடுத்ததாக இது கூட 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப காரம் இல்லாத மிளகாய்த்தூள், அதனால நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறமா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் தயிர் மட்டும் சேர்த்துக்கோங்க. தேவையில்லைன்னா சேர்த்துக்க வேண்டாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கணும். சில பேர் நான்வெஜ்ஜுக்கு தயிர் சேர்த்துக்க மாட்டாங்க. அப்படி உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் இது சேர்த்துக்க தேவையில்லை. இந்த தயிர் இந்த சிக்கனை சாஃப்ட் ஆக்கும், அதுக்காக தான். இப்போது இந்த பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிரில் பண்ணக்கூடிய அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக வெண்ணெயை இந்த மாதிரி தடவிக்கணும். இதுக்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஆலிவ் ஆயில் எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக பட்டர் எடுத்திருக்கேன். இதை எல்லா பக்கங்களையும் படுற மாதிரி நல்லா தேய்க்கணும். தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம சிக்கனை வச்சுட்டு அதில் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க அந்த மசாலாவை இது எல்லா பக்கங்கள்லேயும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. நம்ம வெட்டி வச்சுருக்கிறதுக்குள்ளாடியும் நல்லா தேய்ச்சிக்கோங்க, நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க அந்த மசாலாவை. பாருங்கள், எல்லா பக்கத்துலேயும் படுற மாதிரி தேய்ச்சி ஒரு 30 நிமிஷம் இதை நல்லா ஊற விடணும். இந்த டைமில் நம்ம பாஸ்மதி அரிசி, நான் 1/2 கிலோ பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுருக்கேன். இது அப்படியே ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் ஊறட்டும். இப்போது 30 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், இந்த சிக்கனில் கொஞ்சமாக வெண்ணெயோ அல்லது எண்ணெயோ சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்து இதை நம்ம கிரில் பண்ண போகிறோம். கிரில் பண்ணுறதுக்கு முன்னாடி 180 டிகிரி செல்சியஸ்க்கு அவனை மறக்காமல் ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா 200 டிகிரி செல்சியஸில் இந்த சிக்கனை 1 மணி நேரமோ அல்லது 45 நிமிஷமோ இதை கிரில் பண்ணிடணும். நான் 45 நிமிஷம் கிரில் பண்ணேன். இது கிரில் ஆகிட்டுருக்க அந்த டைம்லையே நம்ம பிரியாணிக்கான கிரேவி ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் இன்றைக்கி முதல்ல 3 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை உருக்கியிருக்கேன். அது கூட 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை முதல்ல நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம், அந்த லேயரில் போடுறதுக்காக. அதுக்காக இதை ரொம்ப பொரிஞ்சு வரணும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ப்ரௌனாக நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு பொறுமையாக வதக்கிக்கோங்க. இப்படி இருக்கணும் வெங்காயம். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம்.
அடுத்ததா அதே பாத்திரத்தில் கொஞ்சம் தேவைப்பட்டால் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு பே லீஃப், அப்புறமா 2 ஏலக்காய், 1 இன்ச் பட்டை சேர்த்து இது நல்லா பொரிஞ்சதும் அது கூடவே 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன சைஸ் வெங்காயம்னா 4 வெங்காயம் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்ல பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். இந்த எண்ணெயெல்லாம் இந்த வெங்காயத்துலேருந்து பிரிஞ்சு வரணும். பிரியாணிக்கு இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கணும். அப்போ தான் அந்த பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க, இல்லைன்னா வெங்காயம் சீக்கிரம் கரிஞ்சிரும். அது கூட 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்க அதே டைம்லேயே இன்னொரு பாத்திரத்தில் ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்க பாஸ்மதி அரிசி, அது கூட பட்டை, அப்புறமா 5 கிராம்பு, அப்புறம் 2 பே லீஃப் சேர்த்துக்கோங்க. நம்ம இதையெல்லாம் அப்புறமா தனியாக எடுத்துடுவோம், அதனால் நிறைய சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 நட்சத்திர சோம்பு, இதையும் சேர்த்துக்கோங்க. அரிசிக்கு கொஞ்சம் அதிகமாகவே உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1.5 டீஸ்பூன் வரைக்கும் உப்பு சேர்த்துருக்கேன். இதை ஒரு 75% 80% வரைக்கும் இந்த பாஸ்மதி அரிசி நல்லா வேகணும். அந்த அளவுக்கு வேக வச்சுருங்க. வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த அரிசியை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இதுக்கு மேலே ஒரு 2லேருந்து 3 சொட்டு வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போது இந்த அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இந்த டைமில் நமக்கு இங்கே வெங்காயம் ரெடி ஆகிடுச்சு. வெங்காயம் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்கினதும் அது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்ல அந்த கொத்தமல்லி இலைகள் அந்த எண்ணெயில் நல்லா தாளித்து வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டைமில் கொஞ்சமாக அடியில் அந்த வெங்காயம் வதங்கும் போது எப்போவுமே ஒட்டிகிட்ருக்கும், அதையெல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இந்த கொத்தமல்லி இலைகள் நல்லா வதங்கினதும் அது கூட ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். இது சும்மா கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும் தக்காளி எப்போவுமே பிரியாணிக்கு. அப்புறமா புளிப்பு நம்ம தயிரில் சேர்த்துக்கலாம். அதிகமாக தக்காளி சேர்த்துட்டா அது நல்லா இருக்காது, அதுக்காக தான் கொஞ்சமாக தக்காளி சேர்த்து இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் வதக்கணும். இப்போது தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் ஒரு 1.5 டீஸ்பூன் வரைக்கும் நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய்த்தூள் அவ்வளோவா காரம் இருக்காது, அதனால நான் 1.5 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துருக்கேன். அப்புறமா நம்ம காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துப்போம், அதனால கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அப்புறம் தேவைப்பட்டா அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த டைமில் நான் கொஞ்சமாக இஞ்சி, அப்புறம் 5 பூண்டு, அது கூடவே 3 காஞ்ச மிளகாய் இவ்வளோத்தையும் நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதுக்கு கூட சேர்த்துக்கலாம். உங்களோட மிளகாய்த்தூள் ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த காஞ்ச மிளகாய் இதில் சேர்த்துக்க வேண்டாம். எனக்கு காரம் இல்லாததுனால நான் ஒரு 3 காஞ்ச மிளகாயை இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடயே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது வதக்குனதுக்கு அப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இதுலேயும் உங்களுக்கு புளிப்பு பத்தலைன்னா நம்ம அப்புறமா எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். அதனால இப்போ 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்கணும்.
நல்லா கிளறினதுக்கு அப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். அதுக்காக நான் இன்றைக்கி 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி சேர்த்து இந்த கிரேவியை நீங்கள் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடணும். மூடி வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம சாதம் நல்லா வெந்ததும் இந்த மாதிரி ஒரு 80% வெந்திருக்கும். இப்படி உடைச்சா அது உடையணும். அந்த அளவுக்கு வெந்ததும் அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதில் இருந்த பட்டை, கிராம்பு, அந்த கரம் மசாலாவை எல்லாம் தனியாக எடுத்துக்கலாம். அது சாதத்துலேயே இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் அதை மட்டும் தனியாக எடுத்துட்டு இந்த சாதத்தை மட்டும் இந்த மாதிரி வடித்து வச்சுக்கோங்க. இங்கே ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கிரேவி நல்லா கொதித்து ரெடி ஆகிட்டுருக்கு. அப்புறமா பாருங்கள், 45 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கிரில் பண்ணியிருந்த சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம லேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்காக நம்ம பிரியாணி செஞ்ச அதே பாத்திரத்தில் தான் நான் பண்ண போகிறேன். அதில் முதல்ல கொஞ்சமாக கிரேவியை விட்டுக்கலாம். அது கூட கொஞ்சமாக சாதம் சேர்த்துக்கோங்க. சாதத்தை இந்த மாதிரி பிரித்து விடணும். ஒரே பக்கத்துலேயே போடக்கூடாது. எல்லா பக்கமாக பிரித்து விடணும். பிரித்து விட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம கிரில் பண்ணி வச்சுருக்க அந்த ஃபுல் சிக்கனையும் அப்படியே உள்ளே வச்சுக்கோங்க. அடுத்தது இதுக்கு மேலே நம்ம லேயர் போடுவோம். இந்த சிக்கனுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை போட்டுக்கலாம். அப்புறமா ஃப்ரை பண்ண ஆனியன் வேணும்னாலும் போட்டுக்கலாம். நான் போடல. அதுக்கு மேலே கொஞ்சமாக சாதம், அப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் கிரேவி. இது அடுத்த லேயர். அதுக்கு மேலேயும் வேக வச்சு வச்சுருக்க கொஞ்சம் சாதத்தை போட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்க அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா இந்த மாதிரி அடுத்தும் லேயர் போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் வரைக்கும் நெய் விட்டுருக்கேன். இப்போ நம்ம தம் போட போகிறோம். அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு ஃபாயில் பேப்பரை மேலே வச்சு அதை அப்படியே மூடி வச்சுடுவேன். இது ரொம்ப லோ ஃப்ளேமில் ஒரு 25 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுடணும். அதுக்கப்புறமா ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடணும். விட்டுட்டு 15 நிமிஷம் கழித்து தான் இதை ஓப்பன் பண்ணணும். அப்படியே இருக்கட்டும். 25 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே இருந்து வேகட்டும். பாருங்கள், 15 நிமிஷம் நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறமா பாருங்கள், இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்குது. பாருங்கள், சாதம் கூட ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை. அப்படியே சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை நம்ம தனியாக எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம லேயர் போட்டிருக்கிறதுனால இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் தான் வைக்கணும். நம்ம உள்ளே வச்ச அந்த முழு சிக்கன் அந்த தம்மில் இருந்து இன்னும் வெந்து அந்த பிரியாணியோட ஃப்ளேவர்லாம் இதில் இறங்கியிருக்கும். இந்த கிரேவியோட எல்லா ஃப்ளேவருமே இதில் இறங்கியிருக்கும் அந்த தம்மில். சூப்பராக ரெடியாக இருக்குது. பார்க்கும்போதே தெரியுது இந்த சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான், பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட கிரில் சிக்கன் பிரியாணி.
எப்போவுமே ஒரே பிரியாணியாக சாப்பிடும்போது நமக்கு போர் அடிக்கும். அப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பிரியாணி. ஏற்கனவே நம்ம நாவலன் சமையலறை சேனலில் நான் நிறைய பிரியாணி ரெசிபி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். அதோட லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருப்பேன். சூப்பராக பிரியாணி ரெடியாக இருக்குது. உங்களுக்கு இந்த பிரியாணியோட ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பிக்சர் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாவலன் சமையலறையோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நாவலன் சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.